ஓம் சாந்தி. B.K. சூரஜ் அவர்கள், மவுண்ட் அபு. இன்று தாதி இருதய மோகினிஜியின் நினைவு தினமாகும். அவர்களுடைய புண்ணிய திருநாளாகும். பகவானுடைய பார்வை ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் மீது இருந்தது. அப்பேற்பட்ட மகான் ஆத்மாவாக தாதிஜி இருந்தார்கள். தாதிஜிற்கு 9-10 வயது இருக்கும் பொழுது பாபா தாதிஜியை பார்த்து கூறினார்கள், உன்னுடைய கண்கள் மிகப்பெரிய சேவை செய்யும். நாம் 50 ஆண்டுகளாக பகவான் எவ்வாறு அவர்களுடைய கண்களின் மூலமாக முழு உலகிற்கும் திருஷ்டி அளித்தார், தன்னுடைய அன்பான குழந்தைகளுக்கு அன்பு கொடுத்தார், பார்வையின் மூலமாகவே திருப்தி செய்தார் என்று பார்த்தோம். அவர்களுடைய பார்வை மூலமாகவே நாம் பகவானை தரிசிக்க முடியும். இந்த மனித ஆத்மா எவ்வளவு மகத்துவம் நிறைந்தவராக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தன் மூலமாக கோடிக்கணக்கான ஆத்மாக்களை பகவானுடன் சந்திக்க வைத்துள்ளார்கள். அவர்களின் வைப்ரேஷன்ஸ் மிகவும் நன்றாக இருந்தது. யாரெல்லாம் தாதிஜியை சந்தித்தார்களோ அவர்கள் தாதிஜி உடையவராக ஆகிவிட்டார்கள். நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். தாதிஜியை சந்தித்து வரக்கூடிய விஐபிகள் தாதிஜியின் மகிமையை பாடிச் செல்வார்கள். தாதிஜியின் ஷரீரத்திற்கு தொந்தரவுகள் ஏற்பட்டது. அவர்களுக்கு சிகிச்சை செய்ய வரக்கூடிய டாக்டர்கள் அவர்களுடைய பக்தர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் தாதிஜியிடம் எவ்வளவு மகா நிலை இருந்திருக்கின்றது. தாதிஜியின் நிலை அப்படி இருந்தது. தாதிஜியினால் எதுவும் பேச முடியவில்லை, ஞானம் கொடுக்கவில்லை. ஆனால் மிக மேலான படிப்பு படித்திருந்த டாக்டர்கள் தாதிஜியுடைய வைப்ரேஷனை கேட்ச் செய்து தாதிஜியை வணங்கினார்கள். டாக்டர்கள் கூறினார்கள், நாங்கள் நிறைய பேஷண்ட்டை பார்த்திருக்கின்றோம், ஆனால் இப்படி ஒரு பேஷண்ட்டை பார்த்ததே இல்லை. டாக்டர்கள் தாதிக்கு மருத்துவம் செய்ய வருவதாக கூறி அதற்கு பதிலாக தாதிஜியிடம் ஆசீர்வாதம் பெற வந்தார்கள். அப்பேற்பட்ட தாதியிடம் சிவபாபா மீது முழுமையான அர்ப்பணிப்பு இருந்தது. தாதிஜி ஒரு பொழுதும் முடியாது என்று கூறியதில்லை. நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்கின்றது. அதனால் பாபாவினால் வர முடியாத நிலை இருந்திருக்கின்றது. அப்பொழுது தாதிஜி கூறுவார்கள், குல்சார், அநேக பாபாவின் குழந்தைகள் வந்திருக்கின்றார்கள் என்று கூறியவுடன் தாதிஜி எழுந்து விடுவார்கள். பாபாவினுடைய வருகைக்கு உடனே தயாராகி விடுவார்கள். இது ஒன்றும் சாதாரண விஷயமல்ல. தாதிஜிக்கு மிகவும் உடல்நிலை மோசமாக இருந்திருக்கின்றது. மிகவும் காய்ச்சல் இருந்தது, அதிகமாக இருமல் இருந்தது. ஆனாலும் தாதிஜி ஒரு பொழுதும் முடியாது என்று கூறியதில்லை. யார் பகவானிற்கு முன்னால் சரி சரி என்று கூறுகின்றார்களோ அவர்கள் முன்னால் பகவான் ஆஜராகி விடுகின்றார், ஆஞ்சி செய்கின்றார். இதனை நான் அநேக முறை பார்த்திருக்கின்றேன். அப்பேற்பட்ட மகான் ஆத்மாவின் பாலனை நமக்கு கிடைத்திருக்கின்றது. தாதிஜி முதலில் டெல்லி ஜோனின் இன்சார்ஜாக இருந்தார்கள். பின் இணை தலைமை நிர்வாகி ஆனார்கள். பிறகு கூடுதல் தலைமை நிர்வாகி ஆனார்கள். பிறகு தலைமை நிர்வாகியாக ஆகினார்கள். ஈஸ்வரிய சேவைக்கான மிகப்பெரிய ஒத்துழைப்பு தாதிஜி உடையதாக இருந்தது. எந்த ஒரு இயக்கத்திலும் எதுவரைக்கும் சிரேஷ்டமான ஆகர்ஷிக்கக்கூடிய மனிதர் இல்லையோ அதுவரைக்கும் அங்கு அதிகமான மனிதர்கள் செல்வதில்லை. ஆனால் தாதிஜியின் பர்சனாலிட்டி அப்பேற்பட்டதாக இருந்தது. தாதிஜியை தரிசனம் செய்த உடனேயே மனிதர்கள் ஆனந்தமடைந்து விடுவார்கள். அவர்களை ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று விரும்புவார்கள். தாதிஜியை பார்த்தவர்கள் தன்னை மிகவும் பாக்கியசாலியாக உணர்ந்தார்கள். அப்படிப்பட்ட மகான் தாதிஜி தூய்மையின் மறு உருவமாக இருந்தார்கள். தாதிஜியினுடைய வாயிலிருந்து ஒரு பொழுதும் கடுஞ்சொற்கள் வந்ததே இல்லை. யாருக்கும் ஒரு பொழுதும் துக்கம் கொடுத்ததில்லை. தாதிஜி மிகவும் நிர் அகங்காரியாகவும்
பணிவுள்ளம் உடையவராகவும் இருந்தார்கள். சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தார்கள். மிக மிக சரள சுபாவம் உடையவராக இருந்தார்கள். அப்பேற்பட்ட தாதிஜிக்கு இன்று நாம் அனைவரும் உண்மையான வணக்கம் செய்வோம். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான சிரத்தாஞ்சலி என்னவென்றால், அவர்கள் இருந்தது போலவே நாமும் ஆக வேண்டும். இதனால் சிவபாபாவின் காரியம் தீவிர வேகத்தில் முன்னேறி செல்லும். மீண்டும் பல கோடி மடங்கு வணக்கங்கள். ஓம் சாந்தி.